இல்லையா என்பது அது ஒரு மற்றொரு கருத்து. அப்படின்ற பலவிதமான இந்த கடவுள் வழிபாடை பத்தி கொஞ்சம் சந்தேகம். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்மிடம் இருப்பதை கொண்டு நாம் பெருமைப்பட்டுக் கொள்வது மடமையின் தெளிவான அடையாளமாக கருத வேண்டும். சரி, நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:14க்கு, சூரியாஸ்தமனம் 7:16க்கு. இன்றைய திதி தேய்பிரை சஷ்டி. தேய்பிரை சஷ்டி முடியும் நேரம் இன்று இரவு 9:31. அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 8:23க்கு. அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:13 8:43 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:44 4:15 வரை. இரவு வேளையில் 8:15 9:16 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:14 2:44 வரை. யமகண்ட நேரம் காலை 8:43 10:14 வரை. கூலிகன் காலை 11:44 மதியம் 1:14 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று இரவு 8:24க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து, அதே வேளையில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தனம், ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு ஓய்வு, கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு அசதி, கன்னி ராசிக்கு யோகம், துலாம் ராசிக்கு புகழ், விருச்சக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு போட்டி, மகர ராசிக்கு சிரமம், கும்பராசிக்கு வரவு, மீன ராசிக்கு வெற்றி. சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். எப்படின்னா, இறைவனுக்கு நம்ம பயப்பட வேண்டுமா, இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணுமா அப்படின்ற பலவிதமான இந்த கடவுள் வழிபாடை பற்றி கொஞ்சம் சந்தேகங்களும் ஒரு நம்பிக்கை இல்லாத தனமும் இருக்குது. நம்ம சிலருக்கு காசு பணம் இல்லையே, நம்ம எப்படி இறைவனுக்கு தொண்டு செய்வது என்பதெல்லாமா அவர்கள் மனசில் இருக்கும். காசு பணம் இல்லாட்டியும் நம்ம மற்றவர்கள் மேலே அன்பு காட்டினாலே, அவர்கள் மற்றவர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்காம இருந்தாலே அது இறைவனுக்கு செய்கிற தொண்டாகத்தான் ஆகும். நம்ம பணம் தான் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லை, உடல் ரீதியாக கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை நம்மால் செய்ய முடியும். மற்றும் அவருடைய அடியார்கள், அதாவது இறை புகழையே பாடிக்கொண்டிருப்பவர்கள், இறைவனை பற்றி பேசுபவர்கள், மற்றவர்களுக்கு இறை அருளை பற்றி போதிப்பவர்கள் எல்லாருக்குமே நாம் உதவ வேண்டும். அவர்களை தவறாக பேசக்கூடாது. அவர்களுடன் நேசமாக நாம் பழக வேண்டும். மரியாதை குறைவாக நடந்து கொள்ளாமல் இருந்தாலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றுதான் அர்த்தம். பிறருக்கு நீங்கள் செய்யும் உதவி எல்லாமே அது இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதாகத்தான் ஆகும். யார் மூலியமா கடவுள் நம்மளுக்கு உதவி செய்கிறாரு? மற்ற மனிதர்கள் மூலியமாகவும் மற்ற உயிரினங்கள் மூலியமாகத்தான் இறைவன் நமக்கு உதவி செய்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதுவே நம் இறைவனுக்கு நாம் காட்டும் நன்றி என்று கருதி கொள்ள வேண்டும். வழிபாடு செய்கிறீர்களா இல்லையா என்பது அது ஒரு மற்றொரு கருத்து. எல்லோரும் இறை வழிபாடு, பூஜை, புனஸ்காரங்கள் என்று இறங்கி செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். தொண்டு செய்வதே அவர்களுடைய மிக சிறந்த வழிபாடாக கருதி வாழும் மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்படி இருந்தாலும் கூட நம்ம இறை வழிபாடு என்பது மற்றவர்களுக்கு உதவும் பண்பு, மற்றவர்கள் மீது அன்பு காட்டும் அந்த பழக்கம், இவைகள் எல்லாமே இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டாகத்தான் அமையும். நல்ல காரியங்கள் எல்லாமே எல்லாருக்கும் நல்லதை செய்ய விரும்புவார்கள். எல்லோருக்கும் நல்லதையே செய்ய ஆசைப்பட்டு இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் இறை வழிபாடு தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கடவுள் எல்லோருமேலேயும் கருணை கொண்டவர், நல்லவர், கெட்டவர் என்று அவர் பார்ப்பதில்லை. அவரவர்களுக்கான பாடங்களை கற்பித்து அவர் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லோருக்குமான மழை எல்லோருக்குமாகத்தான் பெய்கிறது. யாரையும் பிரித்து பார்க்கும் குணம் இறைவனுக்கு இல்லை. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.